அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நீலகேசி அம்மன் வரலாறை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த நீலகேசி அம்மன் கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குலசேகரம் அருகில் காடுகள் சூழ்ந்துள்ள இந்த இட்டகவேலி கிராமம். இதன் அடையாளமாக நீலகேசி அம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவில் அமைந்துள்ள இட்டகவேலி பகுதியில் பல தலைமுறைகளுக்கு முன்பாக பனங்கோட்டு நாயர்கள் அதிகாரம் செலுத்தி வந்தனர். அதே பகுதியில் மாந்திரீக தொழிலில் ஈடுபட்டு வந்த கனியர் குடும்பமும் வசித்து வந்தது. அந்த பகுதியில் நாயர் சமூகத்தை சேர்ந்த பெண் ஒருவள் வாழ்ந்து வந்தாள். அவள் கணவனை இழந்து விட்டதால் அவளின் அம்மா வீட்டிற்கு அடைக்கலம் தேடி அங்கு வசித்து வந்தாள். அவளுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. அவள் பெயர் நீலகேசி. நீலகேசிக்கு ஒரு மாமனும் அத்தையும் இருந்தனர். அந்த அத்தைக்கு நீலகேசியை கண்டாலே பிடிக்காது. நீலகேசியின் மாமனும் பாட்டியும் இல்லாத நேரத்தில் நீலகேசியை கொடுமைப்படுத்தி வந்தார். நீலகேசியின் மாமாவிடமும் நீலகேசியை பற்றி தவறாக சொல்வாள். அதை கேட்ட மாமனும் நீலகேசியின் மேல் வெறுப்பை வளர்த்து கொண்டார். நீலகேசியை தவறாக நினைத்தார். ஒரு நாள் நீலகேசியின் அத்தை நீலகேசியை அழைத்து அவள் கையில் ஒரு ஓட்டுச் சிரட்டையை கொடுத்து கனியன் வீட்டிற்கு சென்று நெருப்பு கங்குகள் வாங்கி வரச் சொன்னார். அவள் வாங்கி வரும்போது அந்த ஓட்டுச் சிரட்டையில் உள்ள கங்கு அவள் கையை சுட்டுவிட்டது. உடனே அவள் அந்த சிரட்டையை மற்றொரு கைக்கு மாற்றிக்கொண்டு சூடுபட்ட விரலை வாயில் வைத்து கொண்டு வந்தாள். இதற்குத்தான் அவளின் அத்தை ஆசைப்பட்டார். அவர் நினைத்தது போலவே நடந்தது. உடனே அவள் அத்தை வந்து, யார் வீட்டிலோ வாங்கி தின்றுவிட்டு விரலை சப்பிக்கொண்டு வருகிறாயா, குலமானத்தையே கெடுத்து விட்டாய் என்று அவளை திட்டி தீர்த்தார். அவர் கணவர் வந்ததும் கணவனிடமும் கூறி அடிக்க தூண்டினார். மாமன்காரனும் அவள் சொல்வதை நம்பி நீலகேசியிடம் விசாரிக்காமல் நீலகேசியை பிரம்பால் அடித்தார். நீலகேசி எந்த தவறும் செய்யவில்லை என்று கூறியும் அவள் நம்பவில்லை. அடி தாங்க முடியாமல் நீலகேசி ஓடி சென்று பாம்புகள் உள்ள புதர் பகுதியில் மறைந்து கொண்டார். வலி தாங்காமல் அங்கு அழுது கொண்டே இருந்தாள். அவளின் அழுகை சத்தம் கேட்டு அந்த வழியாக வந்து கொண்டிருந்த பாண்டிய நாட்டு கணிகர் ஒருவர் நீலகேசி அழுவதை பார்த்து அவளிடம் வந்தார். நீலகேசியிடம் என்ன நடந்தது, ஏன் அழுகிறாய் என்று விசாரித்தார். நீலகேசியும் நடந்ததை கூறினாள். அதை கேட்டு வருத்தப்பட்ட கணியர் அவளிடம் அவர் வைத்திருந்த இளநீர், பழம், அவல், பலா ஆகியவற்றை கொடுத்துவிட்டு சென்றார். நீலகேசியும் பசி மிகுதியால் அவற்றை உண்டாள். நீலகேசியின் அம்மா வெளியில் சென்ற தன் மகள் இன்னும் வரவில்லையே என்று தேடிக்கொண்டிருந்தார். வரும் வழியில் கனியரை பார்த்தார். அவர் மூலம் நடந்ததை தெரிந்து கொண்டு மகள் இருக்கும் இடத்திற்கு வந்தார். அழுது கொண்டிருக்கும் மகளுக்கு ஆறுதல் கூறி அழைத்து சென்றார். வரும் வழியில் குளத்தை பார்த்ததும் குளத்தில் நீராடிவிட்டு போகலாமா என்று நீலகேசி அம்மாவிடம் கேட்டார். உடனே அவர், நீ போய் குளித்துவிட்டு வா, நான் இங்கே இருக்கிறேன் என்று சொன்னார். குளிக்க சென்ற நீலகேசி குளத்தில் மூழ்கி உயிரை மாய்த்து கொண்டார். அதிர்ச்சி அடைந்த தாய் மகளை காப்பாற்ற சென்றார். அவரால் முடியவில்லை. அவரும் குளத்தில் மூழ்கி உயிரை விட்டார். இச்செய்தியை கேட்ட நீலகேசியின் பாட்டி தன் கையில் இருந்த மற்றொரு பேட்டியுடன் குளத்தில் குதித்தார். அவரும் குளத்தில் மூழ்கி உயிரை விட்டார். நடந்த விஷயம் ஊரெங்கும் பரவியது. ஊர் மக்கள் குளத்தில் இறங்கி தேடி பார்த்தனர். ஆனால் யாருடைய உடலும் கிடைக்கவில்லை. 7 நாட்களுக்கு பிறகு அவர்கள் உயிரிழந்த குளத்திற்கு அருகிலுள்ள பக்கத்து குளத்தில் நீல நிறமுடைய கச்சை முடிகள் மிதப்பதாக ஒரு சிறுவன் ஊரில் உள்ளவர்களிடம் கூறினார். ஆனால் அவர்கள் வந்து பார்க்கும்போது யார் கண்களுக்கும் முடி தென்படவில்லை. உடனே குளத்தில் இறங்கி தேடி பார்த்தனர், கிடைக்கவில்லை. அதிர்ச்சியடைந்த மக்கள் கோட்டூர் கோணம் ஜோதிட ஆசானை அழைத்து குறி கேட்டனர். அப்போது ஆசான் அவர்கள், குளத்தில் மூழ்கி உயிரை மாய்த்து கொண்டவர்கள் பத்ரகாளியின் பக்தர்கள். பத்ரகாளி மாமன் குடும்பத்தினர் மேல் கோபம் கொண்டு அழிக்க துடிக்கிறாள். பாண்டிய நாட்டு கனியனை அழைத்து வந்து காளிக்கு பூஜை செய்யுங்கள். அப்படி செய்தால் மூவரின் முடியும் கிடைக்கும். அந்த முடியை வைத்து கோவில் கட்டி வழிபட்டால் வரப்போகும் துன்பத்திலிருந்து தப்பிக்கலாம் என்று கூறினார். உடனே மாமன் குடும்பம் பாண்டிய நாட்டு கனியனை அழைத்து வந்து பூஜை செய்தனர். பிறகு கனியன் குளத்தில் இறங்கி தேடிய போது மூவரின் முடியும் கிடைத்தது. கனியன் மூவரின் முடியையும் எடுத்து ஒரு புறையில் வைத்து பூஜை செய்தார்.
மற்றவர்களையும் வழிபடச் சொன்னார். குளத்தில் கிடைத்த அம்மனின் முடி நீல நிறமாக இருந்ததால் நீலகேசி என்றும், புறையில் வைத்து வழிபட்டதால் முடிப்புரை அம்மன் என்றும் பெயரிட்டு வழிபட்டு வருகிறார்கள்.